கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளே உங்களை இந்த காலையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில நன்மைகள் தாமதிக்கும் போதுதான் அவங்க உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறார்கள். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி. காலங்கள் தாமதிக்கும் போது நாம் நினைத்த காரியங்கள் நாம் நினைத்த நேரத்தில் நிறைவேறாது இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகி விடுகிறது. நம்ம காத்திருந்தோமே, இந்த காரியம் நிறைவேறவில்லையே, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கவில்லையே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே காரியங்கள் தாமதப்படுகிறதே, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் எண்ணியிருந்த காரியங்கள்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறதே, இப்படி பல காரியங்கள் வரும்போது தான் நாம் உத்தமத்தை விட்டு விலகக்கூடிய அந்த இருதயம் நமக்குள்ளே போராட ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார், என்னால் கூடும், நான் உனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவேன், உன் உத்தமத்தை விட்டு விடாதே, உன் நம்பிக்கை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை உத்தமனாய் நீ நட. என்னை பின்பற்றி என்னைக்கு உத்தமனாய் நடக்க ஆரம்பிச்சியோ அதை கடைசி வரை நாசில சுவாசம் இருக்கிற நாட்கள் வரை உத்தமனாய் நட என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமமாய், கர்த்தர் நல்லவர், தீங்கு செய்கிறவர் கிடையாது, ஏமாற்றுகிறவர் கிடையாது, பொய் சொல்லுகிறவர் கிடையாது, அவர் நிச்சயமாய் நல்ல தேவன். எனவே அவருடைய சமூகத்தில் உத்தமமாய் நடக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை நன்மையான காரியங்களை, நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் நம்முடைய உத்தமத்தை காத்து கொள்ளுவோம். அந்த காரியத்திமித்தமாய் நாம் நம்பி இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். காலங்கள் தாமதிப்பதனாலே கர்த்தாவே, சம்பவிக்க வேண்டிய நடக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தாவே தாமதிப்பதனாலே கர்த்தாவே, அநேகருக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே கர்த்தாவே இன்னுமாய் உம்மை நம்பியிருக்கிற மக்களுக்குள்ளாய் ஒரு பதஷ்டம் உண்டாகிறது, ஒரு நடுக்கம் உண்டாகிறது, ஒரு அவிசுவாசம் போராட ஆரம்பிக்கிறது. தங்கள் உத்தமத்தை விட்டுவிடக்கூடிய அளவுக்கு அது அவர்கள் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வருகிறதப்பா. ஆனால் இந்த கால வேளையில் உத்தமமாய் நாங்கள் நடந்தால் நன்மையை நிச்சயமாக கொடுக்கிற தேவன் என்பதை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கத்தா இந்த வார்த்தை மித்தமாய் இன்றைக்கு மீண்டுமாய் நாங்கள் உணர்வடைந்து நாங்கள் அந்த உத்தம வாழ்க்கை இன்னும் கத்தா முக்கும்பா உத்தமமாய் வாழ்ந்து உடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிறைந்திருக்க கிருபையும். அப்படியே யாரெல்லாம் இன்றைக்கு கத்தா தங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் தாமதிப்பது மித்தமாய் தங்கள் உத்தம காரியத்தில், உத்தம குணத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகி போயிருக்கிறாங்களோ கத்தாவே, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தி அந்த உத்தமத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கவும், அவர்கள் நம்பியிருக்கிற காரியங்களை நீர் அவர்களுக்கு செய்து அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும்படியாய் ஆசீர்வாதத்தை கட்டளிடும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் உத்தமத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள், நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.